கண்ணதாசன் இதுபோல் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். இன்னொரு பாட்டு, தேனத்தை பிழிந்த இதழ் வெண்மையாக, சேலாடும் விழிக்கோணம் செம்மையாக, ஞானத்து முனிவர்களின் ஒரு நிலைக்குள் நாம் போக வேண்டும் நீ தரையை பார்த்து பேசாமல் இருந்த கால் விடிந்து விடும் என்று கூசாமல் தோள் தொட்டு படுக்க வைத்தான் என்று ஒரு பாடல் இருக்கிறது. இரவு முழுவதும் விழித்திருந்த காரணத்தினால் வெள்ளையாக இருக்க வேண்டிய விழி சிவப்பாக மாறிவிட்டதாம். இடையராது இவன் முத்தமிட்ட காரணத்தினால் சிவப்பாக இருக்க வேண்டிய உதடு வெள்ளையாக வெளுத்து விட்டதாம். இதெல்லாம் எழுதுவார் அவர். எழுதிவிட்டு அவர் சொல்லுகிறார், தேனத்தை பிழிந்த இதழ் வெண்மையாக, சேலாடும் விழிக்கோணம் செம்மையாக, ஞானத்து முனிவர்களின் ஒரு நிலைக்குள் நாம் போக வேண்டும் நீ தரையை பார்த்து என்கிறார். ஞானத்து முனிவர், அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார் பாருங்கள். நீராளி அலைசாய நிலையான தவஞானம் நிகழ்கின்ற உலகம் இல்லையோ. காதலை பற்றி சொல்லுகின்ற போது இந்த காதலுக்குள் நிலையான ஒரு தவஞானம் இருக்கிறது என்று சொல்கிறார்.